ஹரே ஸ்ரீ குரு பவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 95 9வது ஸ்லோகம். சர்வாங்கேஷ்வங்கரங்கத் குதுகமிதி முகுர் தாரயன்னீஷ சித்தம் தத்ராப்யேகத்ர யுஜ்ஜே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசே தத்ராலீனந்து சேதஃப் பரமசுகசித் அத்வைதரூபே விதன்வன் அன்யன்னோ சிந்தயேயம் முஹுரிதி சமபாரூடயோகோ பவேயம். சர்வ அங்கேஷு அங்க ரங்கத் குதுகம் இதி முஹுஹு தாரயன் ஈஷ சித்தம் தத்ர அபி ஏகத்ர யுஞ்சே வதன சரசிஜே சுந்தரே மந்தகாசே தத்ர ஆலீனந்து சேதஹ பரம சுக சித் அத்வைத ரூபே விதன்வன் அன்யத் நோ சிந்தயேயம் முஹுஹு இதி சம் உப ஆரூட யோகः பவேயம். அங்க ஈஷ, ஓ என் அருமை ஈசனே, இதி இவ்வாறு, சர்வ அங்கேஷு உனது அங்கங்கள் யாவற்றிலும், ரங்கத் குதுகம் ஆவல் பொங்க ஈடுபடும், சித்தம் மனத்தை, முஹுஹு தாரயன் மீண்டும் நிலைநிறுத்தி, தத்ரபி அத்திரு அவயவங்களிலும், வதன சரசிஜே முகமலிரில் பொலியும், சுந்தரே மந்தஹாசே அழகு புன்னகையில், ஏகத்ர ஒருமுகப்படுத்தி, யுஞ்சே நிறுத்துவேன், தத்ர அங்கு, ஆலீனம் ஆழ்ந்த லயித்த, சேதஹது மனத்தையும், பரம சுகசித்து எல்லையற்ற ஞானானந்தமாகிய, அத்வைத ரூபே இரண்டற்ற பரவடிவில், விதன்வன் மூழ்கச் செய்து, முஹுஹு மீண்டும், அன்யத்து வேறெதையும், நோ சிந்தையேயம் சிந்தியாது இருப்பேனாகா, இதி இத்தகைய, சம் உப ஆரூட யோகா தியான யோகத்தில் நன்கு ஈடுபட்டவனாக, பாவ சமாதியில் ஆழ்ந்து, பவேயம் நான் இருக்க வேண்டும். பிரியமான ஈஷா, தியானத்தில் உற்சாகமுள்ள மனதை உம்முடைய எல்லா அவயவங்களிலும், கால் முதல் தலைவரையும் தலை முதல் கால் வரையும் மீண்டும் மீண்டும் தாரணை செய்து, கடைசியில் அவற்றுள்ளும் அழகுமிக்கதும் புன்முறுவல் பூத்ததுமான உமது முகக் கமலத்தில் ஒரே அவயவத்தில் நிறுத்துவேன். அங்கு லயித்த மனதை உமது சச்சிதானந்த அத்வைத்த ரூபத்தில் கரைத்து வேறொன்றையும் சிந்தியாதவன் ஆவேன். இங்ஙனம் மேன்மேலும் தியானயோக ஆரூடனாவேன்.